நாம் ஒரு ஆழமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே சொல்றாரு, நான் போவது உனக்கு நல்லது, நான் போலனா பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. அப்போ நான் போவது நல்லது என்றால், நான் சும்மா அந்நிய பாஷையில பேசுவதற்கும், நான் சும்மா கரங்களை தட்டி பரவசம் அடைவதற்காக மாத்திரம் அது என்ன பண்ணல, அந்த அனுபவம் எனக்கு கொடுக்கப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் ஆதி திருச்சபையில வெவ்வேறு விதத்தில் நாம் காண முடியும். இதை பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவத்தை குறித்து பிரசங்கத்தை கேட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவுடனே அவர்கள் பேசுகின்ற பேச்சிலே ஒவ்வொரு காரியத்தை பேசும் பொழுதும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை பத்தி தான் பேசுறாங்க. ஆதி திருச்சபையில நல்லா புரிந்து கொண்டது என்னன்னா, நம்மளை எந்த சமயத்திலும் அடிச்சு திருத்துவாங்க. நம்ம ஒன்று மாத்திரம் செய்யணும், எங்க போனாலும் அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆதி திருச்சபையிலே 3 முக்கியமான காரியங்கள் செயல்பட்டதை காண்பித்தேன். நான் சொன்னேன், முதலாவது ஆவியானவருடைய ஆளுகை, இரண்டாவது அவர்கள் கொடுத்த அதிகமான முக்கியத்துவம் வசனம். வாசியுங்கள், மத்தேயு 28:19 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இங்க 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை, இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, அதில் போதனை உண்டு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கேட்கும்படி அல்ல, கை கொள்ளும்படி. கேட்கும்படி என்றால், நான் ஒரு நல்ல பிரசங்கியாராக 20 பாயிண்ட் மெசேஜ் பிரீச் பண்ணலாம், நல்ல ஒரு எக்ஸ்போசிட்டரி சர்மன் பிரீச் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சபைக்கு சொன்னார், எப்பா, பிரசங்கமும் பிரசங்கியாரும் பிரிக்கப்படக்கூடாது. பிரசங்கமும் பிரசங்கியாரும் பிரிக்கப்படக்கூடாது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படினா, அந்த வசனத்தின் நோக்கம் பிரசங்கம் படுவது என்னவா இருக்கணும்? லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். நான் உனக்கு சொல்லி கொடுத்து எப்படி வாழணும்னு காமிச்சேன், அதே போல நீ பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கம் மாத்திரம் இல்லை, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அதில் அவசியம். ஆதி திருச்சபையில் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தபடியினால் கையில் பைபிள் இல்லை, ஆனால் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். all the other things are that, but initially what you say, அப்போஸ்தலருடைய கையில பைபிள் இல்லை, ஆனா இயேசு சுவாமி சொல்லி கொடுத்த காரியங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது அந்த உபதேசத்தில் இயேசு சுவாமி சொன்ன காரியங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய காரியமும் வருது. சபையை வசனத்தில் வளர்க்குறாங்க, சபையும் வசனத்தில் வளருகிறது. அப்போஸ்தல நடபடிகள் 5வது அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி. இன்னைக்கு உபதேசம் தான் பிடிக்க மாட்டேங்குது. இயேசுவே கிறிஸ்துவே. உபதேசம் தான் வெள்ளக்காரன் சொல்றான், 10 நிமிஷத்துக்கு மேல இந்த காலத்து பசங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனு. ஆனா அவன் ரீல்ஸ் 3 ஹவர் உட்கார்ந்து பார்க்கறானே. ஆதி திருச்சபை வசனத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துச்சுங்க. அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதை எந்த சமயத்தில் என்ன பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஏனெனில் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஐயா, நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள முடியும். பிரீச் அன்டு சேஞ்ச், பிரீச் அன்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ உபதேசம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை மாறும். அப்ப ஆதி திருச்சபை
திருச்சபையில வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது தெளிவான நோக்கம் இருந்தது. இன்று தெளிவான நோக்கம் இல்லாமல் பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், தெரியாத நோக்கம் இல்லாமல் பிரசங்கங்களும் இருக்கிறது. I will show you that it's not just preaching of the word but preaching of the word with intention and character. கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிற்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்படியே வைங்க சார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், அந்த வசனத்தை போடுங்க, தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஐயா நாங்கள் பிரசங்கம் பண்றோம், வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் அந்த வசனத்துடைய நோக்கம் என்ன? நீ கர்த்தருக்கு முன்னால தேறினவனாக இருக்கணும். We want to see you, we want to present you as a perfect bride for the Christ. இன்று வசனத்தில் பேசும் பொழுது ஜனங்களுக்கு கேட்கிற மாதிரி வசனம், ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வசனம், வெவ்வேறு காரியங்கள், சத்தியத்தை பேசக்கூடிய சபையாக நாம் இருக்க வேண்டும், சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். பவுல் ஏற்கனவே வார்ன் பண்ணுகிறான், கடைசி நாட்களிலே ஜனங்களுடைய காதுகள் கேட்க இச்சிக்கத்தக்க கூடிய பிரசங்கங்களை ஜனங்கள் கேட்டு போவாங்க. அப்போ ஆதி திருச்சபையில வசனம் பேசும் பொழுது அந்த வசனத்துடைய நோக்கம், தெளிவு எல்லாம் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம், அபிஷேகம் மாத்திரமல்ல அவருடைய entire fullness of the Holy Spirit. இரண்டாவது வசனம் பிரசங்கிக்கும் பொழுது உபதேசம் அவசியமாக இருந்து, எதற்காக உபதேசம் தெளிவாக போட்டிருக்கு. 2 திமோத்தி 3வது அதிகாரம் 10வது வசனம். இங்கேதான் வசனம் தெளிவாக காட்டுகிறது, ஒரு பிரசங்கமும் ஒரு பிரசங்கியாரையும் பிரிக்க முடியாது. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். 14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற. என்ன பவுல் சொல்றான்? எப்பா என் உபதேசத்தை நீ கேட்டிருக்க, என் வாழ்க்கை உனக்கு முன்னால ஒரு ஓப்பன் புக். பவுல் திமோத்தியை பார்க்கும்பொழுது 15 வயசு, ஒரு 15 வயசு சின்ன பிள்ளைய பார்த்து, டீனேஜரை பார்த்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரயாணங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறான், என்னுடைய காயங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறான், அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய பாடுகளை இதெல்லாம் சொல்றான். எப்பா என் உபதேசத்தை நீ கேட்டிருக்க, ஆனா என் வாழ்க்கையையும் நீ பார்த்துருக்கிற. அப்போ திமோத்தே, நீ யாரிடத்துல இதெல்லாம் கத்துக்கிறன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு பிரசங்கியாக இருக்கும் பொழுது நான் இதை ட்ரூத் அண்ட் லைஃப் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லுவேன். இயேசு மார்க் 3:13 ஒரு அழகாக என்ன பண்ணுகிறாரு, தம்மோடு சீஷர்கள் இருக்கும்படி அழைக்கிறார், அவர்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று. அந்த கூட இருக்கும்பொழுது 3 வருஷம் 2 காரியம் நடந்தது ஐயா. வசனத்தினால் அவர்களை பலப்படுத்தினார், வாழ்க்கையினால் எப்படி வாழ்வது என்பதை காண்பித்தார். இதை தான் நான் ட்ரூத் அண்ட் லைஃப் என்று சொல்லுவேன். அப்பொழுது 3வது அதிகாரத்தில் 2வது திமோத்தியில வசனம் தெளிவாக சொல்லுது, போதகம் மாத்திரம் அல்ல என்னுடைய வாழ்க்கையும். அப்ப ஆதி திருச்சபையில பிரசங்கம் பண்ணும் பொழுது எது தெளிவாக இருந்துச்சு? வசனம் மாத்திரம் வரலங்க, வசனத்தோடு சேர்ந்து வாழ்க்கையும் வந்தபடியினால் அங்கே ஒரு பெரிய மாறுதலை பார்க்க முடிகிறது. 3வது அதிகாரம் 16வது வசனம்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. வசனத்துடைய நோக்கம் ஏற்கனவே 10வது வசனத்துல சொல்லியாச்சு. உபதேசத்தை கேட்டிருக்கப்பா, என் வாழ்க்கையை பார்த்திருக்கப்பா, வெவ்வேறு காரியங்களை பார்த்திருக்கிற, யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்றது உனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் உனக்கு சொல்றேன் திமோத்தி, வேத வசனங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிதான் அந்த வசனம் பிரசங்கிக்கப்படுது. இவன் தான் கொலோசியர் 1:28 என்ன சொல்றான்? உங்களை பரிசுத்தவான்களாக, உங்களை முதிர்ச்சி பெற்றவர்களாக கர்த்தருக்கு முன்பாக படைக்க வேண்டியது எங்களுடைய வாஞ்சை. அப்பொழுது திமோத்தி கிட்ட சொல்லும்போது பவுல் சொல்றான், வசனத்துடைய நோக்கம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதில் உபதேசம் இருக்க வேண்டும், கடிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும், சீர்திருத்தல் இருக்க வேண்டும், நீதியை படிப்புதல் இருக்க. அப்போ ஆதி திருச்சபை பிரசங்கம் பண்ணுவது ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை உசுப்பேற்றுவதற்காக அல்ல, அவர்களை குதூகலம் படுத்துவதற்காக அல்ல, அவர்களை சந்தோஷமாக வைப்பதற்காக அல்ல, அவர்களை உருவாக்குவதற்காக ஆதி திருச்சபையில் வசனத்துடைய முக்கியத்துவம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தது. வசனத்துடைய முக்கியத்துவம் ஜனங்களை எப்படியாவது உருவாக்க வேண்டும், தேறினவனாக மாற்ற வேண்டும், அவனை செயல்படுகிறவனாக மாற்ற வேண்டும். My preaching must be able to equip people to love the Lord and serve the Lord. இன்று அந்த பிரசங்கம் என்ன ஆயிடுச்சு? டைல்யூட் ஆயிடுச்சு. The Lord confirmed what they preached. அப்போ தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது எதை என்னுடைய மைண்ட்ல வைத்துக் கொண்டு இருக்கிறேன்? என்ன இவென்ச்சுவல் நோக்கம்? திமோத்தேயு, உன்னை சிறு வயதுல இருந்து நான் பார்த்தது வெவ்வேறு காரியங்களை சொல்லிக் கொடுத்து என்ன தெரியுமாடா? நீ தேவனுடைய மனுஷனாக எழும்ப வேண்டும். இப்போ நீ ஊழியக்காரனா வந்திருக்கிற, நான் எப்படி உனக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சனோ, எப்படி என் பிரசங்கம் பண்ணணும், அதே போல நீயும் இருக்கணும் தம்பி. வசனத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க முடியும். ஒருத்தன் 10 வருஷமா பைபிள் வாசித்துக்கிறான், ஆனா தேர்னவனா மாறல. எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா மாறல. முன்ன ரட்சிக்கப்பட்ட உடனே they used to consume the word of God. ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் இன்று கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதுதான் அதிகமான ஆட்களுடைய ஒரு கன்சியூமர் மென்டாலிட்டி. யுவான் ஆர்டிஸ் என்கின்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், the eternal childhood behavior of the believer is the curse of the modern church. நித்திய குழந்தை பருவம், விசுவாசியுடைய நித்திய குழந்தை பருவம் தான் இன்றைய சபையுடைய சாபக்கேடு. அப்ப பவுல் சொல்றான், ஒரு பிரசங்கியாராக உன் பிரசங்கம் எப்பேற்பட்டதாக இருக்கணும்? உருவாக்குவதாக இருக்க வேண்டும். உன் பிரசங்கம் சும்மா வாயில பேசுறதா இருக்கக்கூடாது சார். உன் வாழ்க்கை அதை என்ன பண்ணணும்? பேக்கப் பண்ணணும். பிரசங்கத்தையும் பிரசங்கியாரையும் பிரிக்க முடியாதுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இந்தியன் பிரீச்சர்ஸ், ஆப்பிரிக்கன் பிரீச்சர்ஸ், உலகத்திலே நல்ல பிரீச்சர்ஸ், ஆப்பிரிக்கன் பிரீச்சர்ஸ் அநேக பேருக்கு சாட்சியே கிடையாது. அருமையா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு முன்பாக நான் கேட்கணும், ஆண்டவர், நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய செய்தி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒற்றுதாக இருக்கிறதா? உபதேசத்தையும் என் வாழ்க்கையும் பார்த்துருக்கேன், என் பாடுகளை பார்த்துருக்கிறேன். நீ யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு உனக்கு தெரியும். we can preach, மைக் இருந்தால் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அதை பேக்கப் பண்ணுகிறதா? அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே என்ன விதமாய் இருந்தேன் என்பதை, எல்லா காலங்களிலும் உங்களுடனே என்ன விதமாய் இருந்தேன் என்பதை என்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. என்னப்பா சொல்றான்? நான் உன் மத்தியில வாழும்போது நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும். ஓப்பன் சேலஞ்ச். ஐ ஆம் a ஓப்பன் புக். நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதுதான். நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும். நான் ஆண்டவருடைய பிரசங்கியார் மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய அப்போஸ்தலன் மாத்திரம் இல்ல, என் வாழ்க்கையை நீ பார்த்திருக்கிற. ஓப்பனா சொல்றான், யூ ஹேவ் சீன் மை லைஃப். அடுத்தது, பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைக்கவில்லை. வீடுகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பப்ளிக்கா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தர் என்னை ஆளுகை செய்கின்ற வாழ்க்கை எப்படி என்பதை உனக்கு காண்பித்திருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உனக்கு போதிச்சிருக்கிற. நோக்கம் என்ன தெரியுமா? நீ தேறினவனாக மாற வேண்டும், நீ முதிர்ச்சி பெற்றவனாக மாற வேண்டும், இயேசுடைய சாயலிலே நீ மாற வேண்டும். I am not just here to impress you with my preaching. I want to see a transformation. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா வரும்? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உனக்கு காட்டுறேயா, வார்த்தையின் மூலமா காட்டுறேயா, ட்ரூத்தும் இருக்குதுயா, லைஃபும் இருக்குதா. என் தேவ ஜனமே, என்னுடைய ஊழியக்காரரே, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உன்னுடைய வாழ்க்கையில ஆதி திருச்சபையில ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை கேட்டு செய்கிறார்களே, அப்படி செய்கிறாயா? இல்லை என்றால் இன்று மாமிசத்துல நிறைய காரியங்கள் செய்யலாம், மாமிச ஆலோசனத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் போடலாம், நிறைய பிளான்ஸ் போடலாம். உன்னை சுத்தீரம் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அநேக திட்டங்கள் போட்டு வாழ்க்கையில முன்னால போலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஆதி திருச்சபையில எந்த விதமான ஈகோவும் இல்லாம, எந்த விதமான பிரைடும் இல்லாம ஆண்டவருடைய வழி நடத்துதலை எப்படி இருக்கிறதோ அதன்படி செய்யக்கூடிய ஒரு சபை. இன்று தனிப்பட்ட ஆளாக உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய வழி நடத்தலுக்குள் இருக்கிறாயா, என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறாயா? இல்லை என்றால் அபிஷேகத்தை அனுபவமாக மாத்திரம் பார்க்கிறாயா? நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்கவில்லை. வீட்டில் போய் 27:33 வாசிங்க, எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரம். ஆதி திருச்சபையில வசனமும் வார்த்தையும் வாழ்க்கையும் எப்படி செயல்பட்டது, அதனுடைய செயின் ரியாக்ஷன் என்னவென்பதை காண்பிக்க போகிறேன். 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று போனாலும், எபேசு பட்டணத்தில் போனாலும் என்ன சொல்றான்? உங்க கூட இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு, என் சாட்சி என்னன்னு உனக்கு தெரியும், என் பிரசங்கம் என்னன்னு உனக்கு தெரியும். தெசலோனிக்கரே, வசனம் வல்லமையோட வந்துச்சு, ஆனா நாங்க எப்படி வாழ்ந்தோம்னு உனக்கு தெரியும். வசனம் வந்துச்சு, எங்க வாழ்க்கை வந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, you have become imitators of us. இது எப்பேற்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது என்றால், தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி எங்களை பின்பற்றுறதுக்கு காரணம் என்ன? உங்க மத்தியில் எப்படி வாழணும்னு வாழ்ந்து. ஐயா, உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய விசுவாசிகள், உங்களை சுத்தீரம் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்களே, உங்களை பார்த்து, ஐயா நீங்க சொன்ன பிரசங்கம் மாத்திரம் என்ன தொடலை, உங்க வாழ்க்கை என்ன தொற்றுன்னு சொல்ல முடியுமா? ஆதி திருச்சபையில் வல்லமா மாத்திரம் இல்லைங்க, வார்த்தையும் வாழ்க்கையும் இணைந்து செயல்பட்டது. அது எந்த அளவுக்கு பாதிச்சுச்சுன்னா, தெசலோனிக்க சபையை மாத்திரம் பாதித்தது இல்லாம அவர்கள் மூலமாக அக்காயாவிலும் மக்கதோனியாவிலும் இவர்களுடைய சாட்சியும் வசனமும் போனது. அப்பொழுது வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது கர்த்தருடைய காரியம் பெரியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். You are able to see lasting fruits. You are able to see fruits that are influencing others. ஆதி திருச்சபையிலே
பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்த முக்கியத்துவம். நான் அற்புத அடையாளங்களை பற்றி பேசல, அது நிறைய இருக்கு. நிழல் போட்டு அற்புதம் அதை பற்றி பேசல. அவருடைய நிறைவு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆளுகை. இயேசு சாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் போவது உனக்கு நல்லது. அதை சபை முழுதுமாக புரிந்து கொண்டு வந்த எல்லா விசுவாசிக்கும் ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை பிரசங்கித்து அந்த அபிஷேகத்தின் மகத்துவத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, வசனத்தின் நோக்கம் சும்மா பிரசங்கம் பண்றது இல்லை, இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி. Preach unto change, preach unto transformation, not to show that you are a good preacher, but let there be a transformation. பவுல் அதை ஃபாலோ பண்றான். கொலோசியர்ல பார்க்கிறோம், எபேசியர்ல பார்க்கிறோம். அவன் சபைகளுக்கும் என்ன சொல்றான், நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும், வசனம் எப்படி வந்துச்சு. தனிப்பட்ட நபராக திமோத்திக்கிட்டே சொல்றான், தம்பி உனக்கும் நான் எப்படி பெற்றோன்னு தெரியும்டா. பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய மனுஷன் தேறினவனா மாறணும். எந்த நற்கிரிசை தகுதி உள்ளனாகவும். The early church was focused on developing people. அப்படி இருந்தோம். எபிரேயர்ல சொல்ற மாதிரி எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் உருப்படாம அப்படியே இருக்கிறீங்களே, அந்த கேஸ் இருக்க தான் செய்யும். அதை பார்த்து நம்ம டிஸ்டர்ப் ஆக, நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப 5 விதமான ஊழியங்களும் வெவ்வேறு விதமான கிருபைகளை உடையது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு அவையும் தன்னுடைய வேலையை. எனக்கு இருக்கக்கூடிய கிருபையில நான் செயல்பட்டேன், அநேகர் தொடப்பட்டாங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடிச்சு, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வரல. நீங்க வரீங்களா, ஜெபம் பண்றீங்களா, அபிஷேகம் பண்றானா? நிறைய இவாஞ்சலிஸ்ட் சர்ச் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They don't have a pastoral call. பிரசங்கம் பண்ண முடியும், பாட்டு பாட முடியறதுனால நீ ஒரு சர்ச் ஆரம்பிக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.